வணக்கம். நான் ஒரு பழக்கூடையை பற்றிய ஒரு கதையை சொல்லப் போகிறேன். வாங்க, நம்ம பென்னி வாழைப்பழத்தை சந்திக்கலாம். பென்னி ரொம்ப இனிமையான வாழைப்பழம். பல வண்ண பழங்கள் நிறைந்த கூடையில தான் அவர் வசிச்சு வந்தார். ஆனா பென்னிக்கு ஒரு பிரச்சனை. அவருக்கு ரொம்ப கூச்சு சுப்பாவும் இருக்கு. ஆப்பிள், ஆரஞ்சு பழங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு சாதாரணமா முக்கியத்துவம் இல்லாம இருக்கேன்னு நினைப்பாரு. ஒரு வெயில் காலத்துல ஆப்பிள் அம்மு பென்னிய விளையாட வர சொன்னாங்க. நான் சும்மா ஒரு வாழைப்பழம்தான் பென்னி சொன்னாரு. என்ன யாருக்கும் பிடிக்கலன்னா என்னன்னு கேட்டாரு. அம்மு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, உன்னை நீ நம்பு பென்னி, ஒவ்வொரு பழமும் வித்தியாசமானதுதான். அந்த மதியம் பழங்களுக்குள்ள ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்தது. பென்னி பயந்தார். அட்டி ஒரு சிறிய சப்தம் கேட்டது. அது பாண்டுன்ற பெயருடைய ஒரு திராட்சை. பாண்டு அவரை ஊக்கப்படுத்தினார். பென்னி, நான் இவ்வளவு சிறியவனாக இருந்தாலும் நான் ஓட்டம் போக போகிறேன். இருவரும் சேர்ந்து தைரியமா இருக்கலாம். பென்னி ஒரு பெரிய மூச்சு விட்டுட்டு, பாண்டு துணிவு காட்டினால் எனக்கும் துணிவு காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் மெதுவாக பெட்டியில் இருந்து வெளியில் வந்து உருண்டு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிட்டார். என்ன நடந்தது தெரியுமா? பென்னி ரொம்ப வேகமா ஓடினார். பென்னியின் மிருதுவான தோல் அவரை தரையில் நழுவச் செய்தது. ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாத்தையும் தாண்டி முதல்ல இலக்கை தொட்டார். பழங்கள் எல்லாம் பென்னிய ஆரவாரம் பண்ணினாங்க. பென்னி தன்னை நம்ப கத்துக்கிட்டாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தைகளே, எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. உங்களை நீங்க நம்புங்க, அப்போ அற்புதமான விஷயங்களை செய்ய முடியும்.